வணக்கம் ஓவியா. தனக்கு மனநிலை சரியில்லை, அதனால் குவாரி முறையீடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதி சார்பில் மதுரை அமலாக்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தற்போது மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓவியா. ஏனென்றால் கடந்த 2011ஆம் ஆண்டு முன்பு மதுரை மாவட்ட கிரானைட் குவாரி உரிமம் பெற்றவர்கள் அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தி மோசடி செய்ததாக புகார் எழுந்த நிலையில் கிரானைட் குவாரிகள் மூடப்பட்டு உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் IAS அதிகாரி சகாயம் தலைமையில் விசாரணை குழு பல்வேறு பகுதிகளில் விசாரணை நடத்திய பின்னர் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக 2013ஆம் ஆண்டு அரசிடம் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது ஓவியா. இதன் காரணமாக மதுரை மாவட்ட கிரானைட் குவாரிகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த கிரானைட் குவாரி முறையீடு சம்பந்தமாக வழக்குகள் மேலூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் கிரானைட் குவாரிகள் தொடர்பாக வழக்குகள் கனிம வள குற்றவியல் விசாரணைக்கு மதுரை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது ஓவியா. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி மகன் துரை தயாநிதி நிறுவனமான ஒலிம்பிக்ஸ் கிரானைட் நிறுவனத்தின் மீதும் மதுரை மேலூர் அருகே கீழவளூர் பகுதியில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்து அரசுக்கு ரூபாய் 257 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கடந்த 2013ஆம் ஆண்டில் ஒலிம்பிக்ஸ் குவாரி நிறுவனத்தின் பங்குதாரரான துரை தயாநிதி, நாகராஜன் உள்ளிட்ட 15 பேர் மீது கீழவளூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அப்போது இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட துரை தயாநிதி, நாகராஜன் உள்ளிட்ட 15 பேர் மீதும் காவல்துறையினர் 5191 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருந்தனர் ஓவியா. ஒலிம்பிக்ஸ் கிரானைட் நிறுவனம் மற்றும் கிரானைட் இயக்குநரான முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதி, நாகராஜன் ஆகியோர் மீது கீழவளூர் போலீசார் கிரானைட் மோசடி வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இந்த மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை தனி வழக்கு பதிவு செய்து மதுரை அமலாக்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே சென்னையில் உள்ள 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணை பல ஆண்டுகளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஒலிம்பிக்ஸ் குவாரி பங்குதாரர்களான துரை தயாநிதி, நாகராஜன் உள்ளிட்ட பலமுறை இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி நீதிமன்றத்தில் முறையிட்டாலும் அவர்கள் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள நீதிமன்றத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது ஓவியா. இதில் தற்போது துரை தயாநிதி சார்பில் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் துரை தயாநிதிக்கு மனநிலை சரியில்லாத காரணத்தால் இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என கூறப்பட்டதாக கூறப்படுகிறது ஓவியா. ஏனென்றால்